டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கனாலே அதில் நோட்டிஃபிகேஷனில் இந்த கிராம ஊராட்சி செயலருக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அப்புறமாட்டி ஏஜ் லிமிட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th, ஏஜ் லிமிட் வந்து 32 to 37. அது வந்து கேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ வாங்க நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2வது இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து எந்தெந்த ஊரில் எவ்வளோ வேகன்சி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்ளை கொடுத்துக்கிறேன். அப்ளை கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ்ட்டு, அப்புறமாட்டி ஜெண்டரு, இதில் பார்த்தீங்கன்னா ஆதி டிராவிடர், இது அவங்களோட கேஸ்ட்டு எல்லாமே நம்ம வந்து இதில் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர், அப்புறம் தந்தை பெயர், இதெல்லாம் சும்மா நம்ம நார்மலாக நம்ம வந்து உள்ள பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து கிரிட்டிக்கலாக நம்மளுக்கு தெரியாத மாதிரி டீட்டெயில் எதுவும் அந்தளவுக்கு நமக்கு புரியாத மாதிரி டீட்டெயில் எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ மார்க் ஷீட்டு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் வந்து நான் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும்னா 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சைனு, இது எல்லாமே 100 KB நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபோன்லையுமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபோனில் அப்ளை பண்ணுறதுக்கும் சேம் தான். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கிளாரிட்டியாக தெளிவாக இருந்துச்சுனாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே வந்து நான் டிக் பண்ணி சப்மிட் கொடுத்தேன்னா நம்ம மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு ஓடிபி வந்து வரும். வந்ததுக்கப்புறம் அதை நம்ம கொடுத்து வெரிஃபை ஓடிபி கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம 100 rupees 50 rupeesனு 2 கேட்டகரியில் பேமெண்ட் பண்ணணும். அது கேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாரத் கியூஆர்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நான் உள்ளே போய்க்கிறேன். அதில் போனீங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம மொபைல்லேருந்து ஸ்கேன் பண்ணியே நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கியூஆர் வந்துருச்சு. இதை நான் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டேன். பே பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகி வந்துடும். இது நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது சப்போஸ் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏதோ ஒரு அப்ளை பண்ணும்போது நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம்னா கூட நம்ம திரும்ப வியூ அப்ளிகேஷனில் போயிட்டு நம்ம மொபைல் நம்பர், கேஸ்ட் கேட்டகரி, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்து நம்ம சப்மிட் கொடுத்தாலும் நம்மளோட இது வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய அப்ளிகேஷனு, ஜாப் அஃபேருக்குலாம் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.